அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோடய பேர் ஜுவைரியா மரியம். நான் இஸ்லாத்துக்கு வந்து 4 வருஷம் ஆகுது. இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னோடய பேர் வேல்விழி. என்னுடைய ஃபேமிலி பார்த்திங்கன்னா அப்பா அம்மா நான் அண்ணன் தம்பி தான். எங்கள் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப முருகர் பக்தர் அதிகம் அவங்களுக்கு. ஏன்னா எங்கள் அண்ணன் ஒரு 10 இயர்ஸ் கழித்து பிறந்தனால ரொம்ப முருகர் பக்தி. அதனால பால் குடம் எடுக்கிறது, விரதம், இப்படி தான் எங்கள் வீட்டில் பிகினிங் ஸ்டேஜ் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து எங்கள் அப்பா வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நாத்திகர் அப்படின்னு ஒரு கான்செப்ட்குள்ளே போயிட்டார். அது என்னன்னா நம்ம தான் கடவுள் அப்படின்னு ஒரு உலகத்துக்குள்ளே அவர் போயிட்டார். ஸோ எங்கள் அம்மாவுக்கும் கடவுள் பக்திலாம் அவ்வளோ குறைஞ்சிடுச்சு. நான் வளர பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் அதிகம், ஹிந்துவிசம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. நான் 8th படிக்கும் போது ஒரு ஸ்கூலில் போய் சேர்ந்தேன். அந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிராமின் தான். அங்கே வந்து பூஜை பண்ணுறது, இந்த கிருத்திகை அமாவாசை இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ எங்கள் வீட்டில் போய் எங்கள் அம்மாக்கிட்ட கேட்பேன், அம்மா நீ ஏமா இது மாதிரி கிருத்திகை அமாவாசைக்கெலாம் செய்ய மாட்டுற, நான்வெஜ்லாம் ஏன் செய்கிற அப்படிலாம் கேட்கும்போது எங்கள் அம்மாவுக்கு வந்து அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு நம்பிக்கை, கடவுள்ன்றது ஒருத்தர் தான், எல்லாருமே ஈக்குவல், கலர் ரிலீஜன் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், பேசிக்காக நம்ம எல்லாம் ஈக்குவல். ஆனால் வந்து எனக்கு ஒரு க்ரேஸ் இருந்தது, இந்த அமாவாசைலாம் செய்யணும், இந்த மாதிரி இதெல்லாம் செய்யணும் ஆசை இருந்தது, அந்த பூஜை பண்ணுறதெல்லாம். இப்படியே 8th படிக்கும் போது என்னோடய ஸ்கூலில் எல்லா ப்ரோக்ராம்லையும் கலந்துப்பேன். இந்த திருக்குறள், அப்புறமா திருப்பாவை, எல்லா காம்படிஷன்லையும் கலந்துக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஹிந்துவாக இருக்கிறது ரொம்ப ஆசைப்படுவேன். அந்த ரிலீஜன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது அதோட பேசிக் தெரினா கூட அதோடைய மேல் பாகம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்படி தான் என்னோடய லைஃப் போயிட்டே இருந்தது. அதே மாதிரி எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா நார்மலாக யார்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்க மாட்டேன். எங்கள் அம்மாக்கிட்டே இன்க்ளூடிங் எங்கள் அம்மாக்கிட்டே கூட சொல்ல மாட்டேன். என்ன பண்ணுவேன்னா எங்கள் வீட்டில் எல்லாரும் போயிட்டதுக்கு அப்புறமா வந்து லாக் பண்ணிவிட்டு ஒரு செவத்து முன்னாடி உட்காந்துக்கிட்டு என்னோடய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்லுவேன். அது சொல்லி முடிச்சோடனே எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். ஆனால் அப்போ நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் யோசிப்பேன், என்ன நம்ம லூஸ்தனமாலாம் செய்கிறோன்ட்டு. பட் இப்போ நான் நினைக்கிறேன், அன்றைக்கே நான் அல்லாவை தான் வணங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ என் லைஃப் இப்படியே போயினே இருந்தது. 11th 12 முடிஞ்சிருச்சு. நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் செம் நடக்குது. அப்போ எனக்கு ஹாலிடேஸ் கொடுத்துருந்தாங்க, ஸ்டடி ஹாலிடேஸ். அப்போ வந்து என்னோடய தம்பி வந்து டிஸ்கவரி சேனல்ஸ் ரொம்ப பார்ப்பான். பட் எனக்கு பிடிக்காது அதில் பாம்பெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ அவன் என்ன பண்ணுவான், அந்த பாம்பு இதெல்லாம் போடும்போது நான் சொல்லுவேன், வேண்டாம் சார், ஆனால் இதெல்லாம் போடாதே, ஒரு மாதிரியாக இருக்குது. பட் அதெல்லாம் போடும்போது சில மிருகங்களை பார்க்கும்போது அருவருப்பாக இருக்கும், சில பேர்ட்ஸு இந்த ஃபிஷ் ஐட்டம்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ தான் நான் முத இதெல்லாம் படைச்ச கடவுள் எப்படி இருப்பான்னு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கடவுளுடைய தாட் வந்ததே அங்கே தான். அதுக்கு முன்ன வரைக்கும் எனக்கு கடவுள் இது கடவுளாக அது கடவுளாக யோசிச்சதே கிடையாது. பட் கடவுளுக்கு ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது. அப்போ நான் யோசித்தேன், எது கடவுளாக இருக்க பாரு, நம்ம இங்கே லைஃபு, நம்ம ஸ்கூலு காலேஜ் அம்மா அப்பா இதை மட்டும் தான் நம்ம ஒரு சர்க்கிள்குள்ளே தான் இருக்கோம். பட் இதெல்லாம் எப்படி படைச்சிருக்காங்க பாரு, ஒரு மிருகத்தை பார்த்தா நமக்கு பிடிக்கவே மாட்டுது, ஆனால் ஒன்றை பார்த்தா இவ்வளோ அழகாக இருக்கே, எப்படி கடவுள் படைச்சிருக்காரு அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக நான் அதை பார்ப்பேன். பார்க்கும்போது ஒரு நாள் வந்து சன் டிவியில் வந்து இந்த ஆலய தரிசனம் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க. அது என்னன்னா ஒவ்வொரு கோவிலும் காட்டுவாங்க, இந்த கோவில் இந்த சாமி இருக்குது, இது மாதிரி இப்படிலாம் வந்து அபிஷேகம் அப்படிலாம் பண்ணுவாங்கன்ட்டு. அதை பார்த்து சரி நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பார்க்க ஆரம்பிப்பேன். அப்போ கூட எனக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, ஒரு திருப்தி எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறமா அதே டிவியில் ஒரு முறை மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து இங்கே விளக்கேற்று வைங்க அப்படின்னு ஒரு இதை சொன்னாங்க. ஸோ நானும் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், நவம்பர் மந்த்லலாம் விளக்கேற்றி வைப்பேன். மார்னிங்கும் வைப்பேன், ஈவினிங்கும் வைப்பேன். ஃப்ரைடேஸ்னால் குளிச்சுட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாலாம் கும்பிடுவேன். எனக்கு அதில் ஒரு திருப்தியே வராது, என்னமோ எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. இது உண்மையாக தப்பானே தெரியாமே நான் அதை வணங்கிட்டு இருப்பேன். அப்போ இந்த மார்கழி மாதம் வர நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் போடுவாங்க. என்னென்னா அது பீட மாதம், ஸோ அதில் வந்து கெட்டது நிறைய வரும், அதனால் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து நான் நிறைய ஆன்மீகத்துக்குள்ளே போக ஆரம்பித்தேன். அப்போ தான் சொன்னாங்க, இந்த சீடர்கள் சொல்லுவாங்கல்ல, சித்தர்கள்னு சொல்லிட்டு அவங்க தான் கடவுள். ஸோ அதுமாதிரி நமக்குள்ளே கடவுள் இருக்குது. எங்கள் அப்பா சொன்ன பேசிக்குன்னு திரும்பி போயிட்டேன். ஸோ நம்ம தான் கடவுள், அது மாதிரியே கான்செப்ட் யோசித்தேன். பட் நம்ம தான் கடவுளாக இருந்தால் நம்ம இறக்குறோம், நம்ம எப்படி கடவுளாக முடியும், அப்போவும் அப்படி தோணுச்சு. ஆனால் இந்த கடவுளுடைய சிந்தனை வந்து அப்போவே எனக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டடீஸ் எல்லாம் போக நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா காலேஜ் 2nd இயர் அப்போது இந்த ஏப்ரல் மந்த் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ எங்கள் அண்ணன் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து ஜெகதீசன் சொல்கிற ஒரு அண்ணா, ஈசா அவர் பேர் மாறிட்டார், அவர் வந்து இஸ்லாத்துக்கு வந்தனால பேரை மாற்றிக்கிட்டாரு. அந்த அண்ணா வந்து எங்கள் அண்ணனுக்கு வந்து இஸ்லாத்தை பற்றி சொன்னாங்க அப்படின்னு எங்கள் அண்ணன் வந்து சொல்லுவான். பட் அதை நான் அவ்வளோ பெருசாலாம் எடுத்திருந்தில்லை, சும்மா என்னன்றதை மட்டும் கேட்டுப்பேன், அவ்வளோதான்.
அப்போ வந்து இங்கே ஜாக்கிர் நாய்க்கோட வீடியோ ஒன்று காட்டினாங்க. அது என்னென்னா அறிவியல் பார்வையில் குரானும் பைபிளும் சொல்லிட்டு அந்த கான்செப்ட் அதான் அந்த டாபிக் கொடுத்துருந்தாங்க. அப்போ தான் நான் ஜாக்கிர் நாய்க்கோட வீடியோ பார்க்குறேன். வீடியோ பார்க்கும்போது இங்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா முஸ்லீம்ஸில் இவ்வளோ அறிவாலே இருப்பாங்களான்ட்டு. ஏன்னா நார்மலாக என்னை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்ஸ் ஏதோ கடை வச்சுக்கிட்டு வியாபாரம் ரொம்பலாம் படிக்க மாட்டாங்க, அப்படி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதே மாதிரி சின்ன வயசுலலாம் ஏதாவது ஒரு பஸ்ஸில் ஏறிட்ட ஸ்கூல்லேருந்து ஒரு ஸ்டாப் பண்ண பஸ் ஏறி யாராவது தாடிலாம் வச்சுக்கிட்டு தொப்பிலாம் போட்டுக்கிட்டு ஒரு முஸ்லீம்ஸை பார்த்தா அந்த பஸ்லேருந்து எப்படா இறங்குவேன் நான் பயப்படுவேன். ஏன்னா அவங்கெல்லாம் தீவிரவாதிங்க, பாம்பு வச்சுருப்பாங்க. அதனால் ஐயோ எப்படா அந்த பஸ் விட்டு இறங்கி போவேன் அப்படிலாம் நான் பயப்படுவேன். அப்படிலாம் பயந்த காலமும் உண்டு. அதுக்கப்புறம் இவ்வளோ அறிவாளியும் எப்படி இப்படிலாம் பேசுகிறாரு. அப்போ கூட இஸ்லாத்தை பற்றி எந்த ஒரு எண்ணமும் எனக்கு வரலை. அந்த ஒரு ஜாக்கிர் நாய்க் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது கரு வளர்ச்சி எப்படி இருக்குது சொல்லிட்டு குரானில் சொன்னது. நான் படித்த ஒரே விஷயம் கரு வளர்ச்சி தான் இஸ்லாத்தை பற்றி. அதை கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அவர் இந்த இன்னொரு டாக்டர் கிறிஸ்டின் டாக்டர் கிட்ட விவாதம் பண்ணாது, ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா கிறிஸ்டின்ஸ் ஏதோ ப்ராப்ளம் இருக்க பொழுது பைபிளில். ஏன்னா எங்கள் ஏரியாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்டினாக மாறினவங்க தான். ஸோ கிறிஸ்டினில் ஏதோ ஒரு இது இருக்குது பொழுது. அப்போ கூட எனக்கு அது இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. அப்போ என்னோட காலேஜில் ப்ராப்ளம்ஸ் போயிருந்தனால நான் சர்டிஃபிகேட்டில் அதை பற்றி கவலைப்படல. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் பாண்டிச்சேரிக்கு போயாச்சு. அவன் எம்பிஏ ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அவன் எம்பிஏ போனதுக்கப்புறமா அவ்வளோ டச்லாம் இல்லை. எனக்கும் எங்கள் அண்ணனுக்கு நார்மலாகவே ஆகாது. அவன் எதுனா சொன்னானா நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் எதுனா சொன்னேன் எங்கள் அண்ணனும் ஏற்றுக்க மாட்டான். இப்படி தான் எங்கள் ரெண்டும் சண்டை போயினே இருக்கும். அப்போ நானும் ஊருக்கு போயிருந்தேன். எங்கள் அண்ணன் பாண்டிச்சேரியில் இருக்கும்போது நானும் பாண்டிச்சேரிக்கு போயிருந்தேன். அப்போ எங்கள் அண்ணன் இஸ்லாத்தில் இப்போ மாற போகிறேன் அப்படிலாம் சொன்னான். சரி அவன் மாறினா மாறிட்டு போட்டோம், நமக்கு என்னன்னு சொல்லி விட்டுட்டார். அதுக்கப்புறம் மே எண்டில் எங்கள் அண்ணன் சொன்னால் இது மாதிரி நான் முஸ்லீமாக மாறிட்டேன்ட்டு எங்கள் அம்மா கிட்ட. பட் எங்கள் அம்மா ரொம்ப கோவப்பட்டு திட்டினாங்க. ரொம்ப சொல்லக்கூடாத வார்த்தையில எங்கள் அண்ணனை ரொம்ப ஹர்ட் பண்ணாங்க. பட் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அண்ணனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே அம்மா எங்கள் அண்ணனை ரொம்ப ஹர்ட் பண்ணாங்க. பட் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. அவன் ஏதோ நம்புறான், நம்பிட்டு போட்டோம், அது நம்ம ஏன் போய் டிஸ்டர்ப் பண்ணணும் சொல்லிட்டு நானும் விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஜூனில் எங்கள் அண்ணன் வர நான் 3rd இயர் ஜாயின் பண்ணியாச்சு. 3rd இயர் ஜாயின் பண்ணிவிட்டு இல்லை 3rd இயர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னே மேலே எங்கள் அண்ணன் இஸ்லாத்தை பற்றி சொல்கிறான். சொல்லும் போது எனக்கு அவன் சொன்ன விதம் எனக்கு பிடிக்கல. இதெல்லாம் கல், நீ வணங்காத கோயிலுக்குலாம் போகாத. பட் நார்மலாக கோயிலுக்கு போகிற பழக்கலாம், அதில் ஒரு சின்ன ஒரு ஆசை தான் எனக்கு. அதெல்லாம் போகாத, அதெல்லாம் கல், அது தப்பு அப்படின்னு சொல்லி கோவம் ரொம்ப வந்துருச்சு. இவன் கோவப்படுத்துறான்னு இவனை தான் நம்ம வெறுப்பேற்றணும் சொல்லிட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு நம்பிக்கை, மனுஷன் கடவுள் ஆக முடியாது, கடவுள் சுப்ரீம் பவர் அவ்வளோதான், அதுக்காக இதுன்ட்டு இல்லை, மனுஷன் கடவுள் ஆக முடியாதுன்னு கான்செப்ட் தெரிஞ்சிருந்தோம். எங்கள் அண்ணனை வெறுப்பேற்ற ஒரே காரணத்துக்காக ஜூன் 1st வீக் நான் சாய்பாபா கோயில் போனேன். தேர்ஸ்டே போயிட்டு அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு நல்லா பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டு பிரசாதமும் பாக்ஸில் எங்கள் அம்மாவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த வழியில் ஒரு தள்ளு வண்டியில் சாய்பாபா சிலை விற்றுருந்தாங்க. அவர் நல்ல ஒரு பெரிய குச்சி வச்சுருந்தார். குச்சி வச்சுக்கிட்டு சாய்பாபா சிலை டம்னு அடித்து சொன்னார், இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இது உடையாதுன்ட்டு. நானும் முட்டாள்தனமாக ஒரு சிலையை அப்படி அடிக்கிறாங்களே, இது கடவுளான்னு அப்பவும் எனக்கு திங்க் பண்ணல. அந்த சிலையை 50 rupees கொடுத்து வாங்கிட்டு இப்படி கையில் வச்சுக்கிட்டு நான் போகும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரே கை கீழே ஒரே நரன்னு மண்ணு மாதிரி இருந்தது. என்னடா அது கையில் மண்ணுங்க எடுத்து பார்த்தா அந்த பொம்மைக்குள்ளே என்ன வச்சுருக்காங்கன்னா சிமெண்ட்டை அடைச்சி வச்சுருக்காங்க. அப்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, பாரு 50 ரூபாய்க்கு நம்ம சிமெண்ட்டை வாங்கிட்டோமே சொல்லிட்டு ரொம்ப 50 ரூபா போச்சுன்னு ஒரு கவலையை தவிர மற்றபடி எந்த கவலையும் இல்லாமல் நான் போயிட்டு பஸ் ஏறிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனோடனே அப்போ எங்கள் அண்ணன் இருந்தால் அவனை வெறுப்பேற்றணும்ல எப்படியா சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த சிலைக்கு எங்கள் வீட்டில் ஃபார்மாலிட்டிக்கு தான் வச்சுருப்பாங்க ஒரு காமாட்சம்மா விளக்கு தட்டுன்ட்டு, அங்கே பக்கத்தில் வச்சு அதை நான் மார்னிங் அண்ட் ஈவினிங் விளக்கேற்றுனேன். இதை எங்கள் அண்ணன் டென்ஷனான ஒரே காரணத்துக்காக தான் இது பண்ணேன். அப்போ அதே மாதிரி எங்கள் அண்ணன் டென்ஷன் ஆகிட்டான். எங்கள் அம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான், இது மாதிரி என்ன மாதிரி இப்படிலாம் பண்ண வேணா சொல்லு, அப்போ திட்டிடுவேன்ட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. சொன்னோடனே எனக்கு செம கோவம். அவன் விஷயத்தில் நான் போகிறேன்னா எதுக்கு அவன் என்னுடைய விஷயத்துக்கு வரணும், நான் இப்படி தான் பண்ணுவேன், என்ன வேணால் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை திட்டியாச்சு. இப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு நாள் எங்கள் அண்ணனோட கேரக்டர் எல்லாம் மாறுது. எங்கள் அண்ணன் ரொம்ப ஹாஷாக பேசுவான், இப்போ பார்த்து திட்டுவான், நான் என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ண மாட்டான். எனக்கும் எங்கள் அண்ணனுக்கு சண்டை வரும். அவன் என்ன அடிச்சா நான் பதிலுக்கு அடிச்சு, இப்படி தான் எங்களுக்குள்ளே இருந்த ஒரு கோஆர்டினேஷனு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனோட கேரக்டர் டோட்டலாக ஒரு விஷயம் மாற ஆரம்பிக்குது. எப்படின்னா பாவமாக இருக்கும் அவனை பார்க்கவே. எனக்கு எங்கள் வீட்டில் உள்ள தொழ விட மாட்டேன் கிடையாது, பட் அவன் தொழ மாட்டான். கிச்சன் ரொம்ப குட்டியாக இருக்கும், பக்கத்துலேயே டஸ்ட்பினுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கும், அதை அப்படியே பெருக்கிட்டு அங்கேயே முஸ்லா போட்டு தொழுவான். எனக்கு கொஞ்சம் பாவமாக இருக்குது. நம்ம ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணாலும் அதுக்கு நமக்கே மனசு கேட்காது, என்னடா அது இப்படி ஹர்ட் பண்ணுறோன்னு. சரி அவனை பார்க்குறோம் பாவமாக சொல்லு முருகா ஏதாவது சொல்கிறேன்னு சொல்லி கேட்டேன். எனக்கு எப்பயாவது போர் அடிக்கும் போது கூப்பிட்டு வச்சு கேட்பேன், ஏதாவது சொல்லுன்ட்டு. நான் என்றைக்கோ கேட்டதுக்கெல்லாம் எனக்கு அன்றைக்கி பதில் கிடைக்கிற மாதிரி எனக்கு இருக்கும். சொல்கிற பதில் எல்லாம் இது இல்லை, கடவுன்றது ஒன்று தான், நம்ம தான்
அதை வந்து உருவம்லாம் வச்சு வணங்குறோம். கடவுள் பேசிக்காக ஒன்று தான், எல்லா வேதத்துலையும் அப்படி தான் போட்டிருக்கு. நான் வந்து ஒரு காலத்தில் எப்படின்னா இயற்கை தான் கடவுள் சொல்லிட்டு நான் ஃபீல்லாம் பண்ண ஆரம்பிப்பேன். எனக்கு முட்டாள்தனமாக இருக்கும். போய் சரி சூரியன் தான் கடவுள் சொல்லிட்டு அதெல்லாம் போய் வணங்கியிருக்கேன் ஒரு காலத்துல நான். அதே மாதிரி காற்று தான் கடவுள், ஸோ நம்ம வந்து ஃபீல் பண்ண சொல்லிட்டு லூஸ்தனமான வேலை நான் பண்ணியிருக்கேன். அப்போ எங்கள் அண்ணன் வந்து இந்த இயற்கையெல்லாம் படைச்சு தான் கடவுள்னு சொல்லும் போது மனசுக்குள்ளே அக்செப்ட் ஆகிடுச்சு. ஆனால் வெளிப்படையாக நான் காட்டினேன் ஓவராக பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கிறாச்சு. இப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜாக போயிட்டே இருக்குது. நான் முழுசாக எங்கள் அண்ணன் ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறேன். சயின்டிஃபிக்காக சொல்லி ரொம்ப பிடிச்சிருந்தது. தேனோடது கைரேகை கருவாயாச்சு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் அது சொல்கிற விதம் எல்லாமே பிடிச்சிருந்து எனக்கு அக்செப்ட் ஆகிடுச்சு. ஆனால் இருந்தாலும் என்னோட ரிலீஜனை விட்டு தர முடியல. இவ்வளோ கோயிலெலாம் வச்சுருக்காங்களே, இவ்வளோ சாமிலாம் இருக்கே, ஏதோ பொய்யாவாக இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் கடவுள் அவங்க சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு இருக்கிற மென்டாலிட்டி இருக்கும் போது ஒரு கேசட் வந்து காட்டினாங்க. ஜாக்கிர் நாயக்கோட கேசட். என்னென்னா கல்கி அவதாரமும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஒரு சிமிலாரிட்டி. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது கல்கி அவதாரம் என்னன்ட்டு. நார்மலாக நாங்கள் எப்படி கல்கின்னு சொல்லுவோன்னா, ஏதாவது கெட்டது நடக்கும்போது இது கலியுகம்ல, அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு மட்டும் தான் அந்த கலியுகம்ன்ற யூஸ் பண்ணுவோம். மற்றபடி அந்த கல்கினா என்னன்னு தெரியாது, கலியுகம் என்னன்னுமே தெரியாது. நான் எப்போ இஸ்லாத்தை பற்றி தெரிய ஆரம்பிச்சனோ அப்போ தான் எனக்கு ஹிந்துசம் பற்றியும் தெரிய ஆரம்பிச்சிது. இஸ்லாத்துக்குள்ள அப்போ கல்கி அவதாரத்தை பற்றி ஜாக்கிர் நாயக் பேசும்போது அவர் சொன்னார், கல்கிக்கு வந்து 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி நபிகள் நாயத்துக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்பா பேர் வந்து விஷ்ணுதாஸ், அம்மா பேர் வந்து சாந்தி, சுமதி, இப்படிலாம் சொல்லுமா அதுக்கு இதுக்கு ரொம்ப சிமிலாரிட்டி இருக்கும். அப்போ எனக்கு அப்போ வந்து ஃபுல்லாக எனக்கு வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் இஸ்லாம் தான் கரெக்டு. ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருக்கிறதுனால சொல்லலை. எனக்கு நார்மலாக ஒரு ட்ரெஸ் பண்ணின்னு வெளில போனாலும் நான் போக மாட்டேன். அப்படி இருக்கவும் நம்ம வந்து இதை சொன்னால் இவன் ஏதாவது நினைப்பானோ இல்லை எங்கள் அம்மா நினைப்பாங்களோ அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு. ஆனால் இஸ்லாம் தான் கரெக்டு நான் முடிவு பண்ணிட்டேன். எங்கள் அண்ணன் ஜூனில் சொன்னால் நான் வந்து ஜூலை எண்டுலேயே எனக்கு முடிவாயிடுச்சு. ஸோ இதுதான் கரெக்டு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, எங்கள் வீட்டில் நார்மலாக வந்து மேக்ஸிமம் 2 to 3 hours நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன், யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவேன், எல்லா டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நானே ஒரு முறை எங்கள் அண்ணனை மாதிரி தொழ ஆரம்பித்தேன். எனக்கு அது தொழுகை எப்படி முறை தெரியாது, சும்மா விழுந்து எழுந்து. ஆனால் அப்போ நான் ஒன்று வேணேன், எனக்கு வந்து இது கரெக்டாக தப்பாக தெரியல கடவுளே, ஆனால் நான் நம்புகிறேன், எனக்கு கடவுள் ஒருத்தர் நம்புகிறேன். எனக்கு கடவுள்னா அப்போ வரைக்கும் சொல்ல வரும். எனக்கு சின்ன வயசுலேருந்து எல்லாருமே சொல்லுவாங்க இந்த கடவுள் பிடிக்கும், இது பிடிக்கும், அது பிடிக்கும்ன்ட்டு. எனக்கு அது மாதிரி கடவுள்ன்ற ஒரு பேர் மட்டும்தான் பிடிக்குமே தவிர இந்த கடவுளோட கதையெல்லாம் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நைட்டு வந்து எங்கள் வீடு ரொம்ப சின்னது, எங்கள் வீடு எல்லாமே ஒன்றா தான் படுத்தோம். நானும் எங்கள் அண்ணனும் படுத்துட்டு இருக்கோம், எங்கள் அம்மா எங்கள் அப்பா பின்னாடி படுத்துட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா வந்து ஒரு மகான் சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பார். அவரை தான் அவர் வணங்கியிருப்பார். வணங்குறதுல அந்த இதில் போயிட்டு இருவார். அவர் அந்த சொசைட்டிக்குள்ளேயே அவர் மிங்கில் ஆயிருந்தார். ஒரு நாள் வந்து அந்த ஃபோட்டோ எங்கள் அப்பா வந்து திருப்பி வச்சுட்டாரு. இதை நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பெரிய மேஜிக் மாதிரியே இருக்கும் எனக்கு. அந்த திருப்பி வச்ச ஃபோட்டோ ஏதாவது கால் மாட்டான் திருப்பி வச்ச ஃபோட்டோ மேலே இருக்குது. நானும் எங்கள் அண்ணன் படுத்துன்னு இருக்கோம். நான் அப்போ யோசிச்சிட்டே இருக்கேன், இஸ்லாத்தை பற்றி திடீர்னு வந்து அந்த ஃபோட்டோ வந்து என் தலைமாட்டில் வந்து விழுந்துச்சு. எனக்கு இன்னமும் பெரிய ஷாக்காக இருக்குது. என்ன விஷயம்னா, எப்படி வந்து அந்த ஃபோட்டோ விழுந்ததுன்ட்டு. அதே மாதிரி என்னுடைய அம்மாவோடைய அண்ணன் ஃபோட்டோவை இறந்துட்டாரு, அந்த ஷெல்ஃபில் வைப்பாங்க. அந்த விழுந்தால் ஷெல்ஃப்லேயே தான் விழணும் அந்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ வந்து எப்பப்போ வைக்கிறாங்களோ அப்போலாம் காலையே விழும், அம்மா காலையே தான் விழும். எனக்கு இது வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. எப்படி அந்த ஃபோட்டோ என் தலை விழுந்து இன்றைக்கி வரைக்கும் கூட எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஃபோட்டோ எப்படி யாரும் தூக்கி அடித்த மாதிரி என் தலை விழுந்தது. நான் அதில் கொஞ்சம் நம்பிக்கை இருந்தாலும் என்னமோ தெரியல விழுந்தது. இப்படியே போக போக நான் இஷ்டத்தை ஃபுல்லாக நம்பி தொழ ஆரம்பிச்சாச்சு. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் நான் தொழுதேன், அதுக்கப்புறம் நான் தொழலை. அன்றைக்கி என்ன மனசு கேட்காம தொழுதுட்டேன். இப்படியே லைஃப் போக போக என்ன ஆச்சு, இஸ்லாத்தை முழுசாக நுழைஞ்சாச்சு. எனக்கு தெரியாது இஸ்லாத்துக்கு வந்தால் வேதனை அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு. இஸ்லாத்துக்கு வந்த உடனே எனக்கு என்ன ஆச்சுன்னா தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் இந்த சைட் ஃபுல்லாக தலைவலிச்சு வீங்கும், அதுக்கடுத்துலாம் இப்படி வீங்கும். எனக்கு மாறி மாறி இப்படி 1.5 month வந்துட்டே இருந்துச்சு. நான் வந்து நார்மலாக என்ன ரொம்ப முடியல மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் போவேன். இப்படியே மாறி 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 வந்துட்டே இருந்துச்சு. அப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், ஆமாம் முருகா கரெக்டு ஓகே நானும் மாறிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா நான் சொல்லிட்டாங்க, ஓகே நீங்கள் 2 பேரும் போய் முஸ்லீமாக மாறிக்கங்க பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. அது பெரிய ஒரு சந்தோஷமாயிடுச்சு. அப்போனா ஓகே ஒத்துக்கிட்டேன். இப்படி ஒத்துக்கிட்ட உடனே எங்கள் அண்ணா அப்போ அக்டோபர் மந்த் நினைக்கிறேன், அப்போது ஏதோ விஜயதசமி ஏதோ ப்ரோக்ராம் ஏதோ ஃபங்க்ஷன் அன்னைக்கு வந்து எங்கள் அண்ணன் அல்ஃபுர்கான்னு சொல்லிட்டு சூளைமேல பள்ளிவாசலுக்கு இட்டு போனான். அப்போ வந்து அங்கே சங்கீஸ்கான் அவர் தான் பயான் பண்ணியிருந்தார். அது வந்து ஒரு ஜென்ரலான பயான், ஒரு இஸ்லாம சமுதாயத்தில் எப்படி பெண்களை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க, இல்லை பெண்கள் வந்து இஸ்லாம சமுதாயத்தில் எப்படி இருக்காங்க, அது அவங்கள வந்து எப்படி மற்ற இவங்களாம் கெடுக்கிறாங்க அப்படி சொல்லி டாபிக் தான் பேசியிருந்தார். அன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் முஸ்லீம் சர்க்கிளில் போய் உட்காடுறேன். அப்போ ஒருத்தன் கேட்டாங்க நீ யாருமான்னு கேட்கும்போது இது மாதிரி எங்கள் அண்ணன் பேர் சொல்லிவிட்டு நான் இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவங்க என்னை அப்படியே கட்டி பிடிச்சாங்க, இன்னும் ஞாபகம் இருக்குது. என்னை அப்படியே கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி பேசிட்டாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு, இவங்களாம் இவ்வளோ அன்பாலாம் இருப்பாங்களா அப்படின்ட்டு.
அப்போ தான் ஈசான்னா நான் சொல்லலை, அவங்களுடைய ஒய்ஃப் வந்து எங்கிட்ட நிறைய சொன்னாங்க இதம்மா கரெக்டாக அப்படின்ட்டு. அப்போ கூட நான் சரி மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எதுவுமே வெளிப்படையாக சொல்லலை, அப்படியே போயிட்டேன். அப்புறமா எப்பவும் போல எங்கள் வீட்டிலலாம் வந்து எங்கள் அண்ணன் எல்லாமே பேச ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தொழ தெரியாதனால எங்கள் அண்ணன் நைட்டு மட்டும் தான் வருவான். அப்போ இஷா மட்டும் தான் நாங்கள் தொழுவோம், அதுவும் இஷா மட்டும் தான் தொழுவோம், வேறு எதுவுமே தொட தெரியாது எனக்கு. அப்புறமா கொஞ்சம் நாள் ஆக ஆக எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருந்தது. எப்படின்னா இயர்லி ஒன்ஸ் மட்டும் தான் எனக்கு வீசிங் ப்ராப்ளம் வரும். பட் இஸ்லாம் தொழலாம் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டேஜ் இம்ப்ரூவ் ஆக ஆக வீசிங் வந்தது. எப்படின்னா நான் நினச்சேன் ஸோ எப்பவும் போல் இயர்லி ஒன்ஸ் எல்லாம் வரப்போகுது, இதில் என்ன பெருசுன்னு நினச்சி விட்டுட்டேன். எனக்கு ஒரு நாள் 2 நாள் வந்துச்சு, விட்டு 2 நாள் 3 நாள் வந்துச்சு. இப்படியே ஒரு 2 months கண்டினியூவாக வீசிங் வர வர ரொம்ப சிவியராக ஆகிடுச்சு. எனக்கு சிவியர் ஆக ஆக நான் ரொம்ப பயந்துட்டேன். ஒரு நைட்டில் இன்னும் கூட ஞாபகம் இருக்குது, நான் வீசிங்கோட நார்மலாக நம்ம வந்து வாயால் தான் ப்ரீத் பண்ணுவோம். அப்போது ஒரு நாள் நான் படுக்கும் போது எனக்கு என்ன ஆச்சுன்னா தொண்டையும் அடைச்சிக்கிச்சு. அன்னைக்கு நான் வந்து அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு அல்லான்னு சொன்னேன், அல்லா எனக்கு என்னால் முடியலை, எனக்கு என்னமோ நான் இப்போவே நான் இறந்துருவேணும் பயப்படுறேன். தொண்டையும் அடைச்சிக்கிச்சு, நம்மளால நோஸ்டையும் ப்ரீத் பண்ண முடியாது. அப்போ ரொம்ப அடைச்சிக்கிட்டு என்னால் தாங்க முடியல. நான் அன்றைக்கி தான் வேணும், நல்லா எனக்கு முடியல, எனக்கு சொர்க்கம் நிச்சயமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இப்போவே என் உயிர் எடுத்துரு, ஆனால் நான் நரக்கத்துக்கு போகிறவளாக இருந்தால் என்னை இன்னும் வச்சிருந்து நல்லா சொர்க்கத்துக்கு போகலாம் ஆக்குன்னு சொல்லி வேணேன். அன்றைய நைட்டோட வீசிங் நின்று போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங் பிலீஃப் ஆகிட்டேன் இதான் கரெக்டு சொல்லிட்டு. அப்புறமா நான் வந்து காலேஜ் ஃபைனல் முடிச்ச உடனே நான் மதரசாக்கு போயிட்டு ஒரு 3 months தீனியாத் முடிச்சுட்டு வந்தேன். இந்த தீனியாத் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்னென்னா எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாமே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன், என்னடா அது நம்ம எந்த ஜாபும் போக முடியலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் எனக்கு இஸ்லாத்தை வந்ததுக்கப்புறம் நிறைய பிரச்சனை மேலே பிரச்சனையாக இந்த சர்டிஃபிகேட் வரல, ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் வரல, எல்லா கேம்பஸ் இன்டர்வியூ முடிஞ்சு போச்சு, 1 year பிரேக்கு, இப்படி போய் எனக்கு எந்த வேலையும் பிடிக்கல. போகிற வேலையெல்லாம் நைட் ஷிஃப்ட்டு இப்படி மாறி வர்றதுனால எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் முழுக்க நல்லா நம்பினேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, என்னால் நான் நல்லா தானே படிச்சிருக்கேன், ரொம்பலாம் அப்படின்னா ஒரு ஆவரேஜ் தான் இருக்கேன், என்னை ஏன் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்கும் போதெல்லாம் கவலையாக இருக்கும். என்னோட பர்சன்டேஜ் கம்மியாக எடுத்தவெல்லாம் வந்து நல்ல 20,000 சேலரி வாங்கும் போது நான் இப்போ ஃபீல் பண்ணுவேன். அப்போ எனக்கு ஒரே ஒரு தாட் மட்டும் வரும், இவங்க யாருக்குமே கிடைக்காத மார்க் எனக்கு ஒரு கிடைச்சிதுன்னு நினைக்கும் போது அந்த கஷ்டம் எல்லாமே எனக்கு மறந்து போயிடும். இப்படி தான் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ், சில நேரத்தில் வந்து நான் இருக்கக்கூடாதீங்கன்னா போயிடும் அப்படின்னு நிறைய ப்ராப்ளம் வரும். ஆனால் அழுது என் அல்லா கிட்ட துவா கேட்டேன். ஆனால் அல்லா வந்து எனக்கு சிறப்பாக தான் கொடுத்துருக்கேன். இன்னி வரைக்கும் நான் நோம்புக்கு 2014 அப்போ நோம்புக்கு முன்னாடி நான் துவா கேட்டேன், அல்லா நான் நிறைய இன்டர்வியூஸ் போகிற இன்டர்வியூஸ்க்குலாம் எனக்கு பிடிச்சிருந்தா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குதான், அந்த கம்பெனிக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிக்கல, அதனால் இந்த நோம்பு ஃபுல்லாக உனக்காக நோம்பு வைக்கிறேன், எனக்கு நல்ல வேலையாக கொடு, எனக்கு தொழுற மாதிரி வேலையாக கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டு ஜூன் மந்த் எண்டில் வேண்டுறேன். ஜூலை ஃபுல்லாக நோம்பு, ஆகஸ்ட் எனக்கு கன்ஃபார்ம் வேலை கிடச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டேன். அப்போ என்ன ஆச்சுன்னா நோம்பு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அப்போ வந்து ஜூலை லாஸ்ட் தான் ரம்லான் பெருநாளே முடிஞ்சிடுச்சு. நான் ஒவ்வொரு நாளும் ஆகஸ்ட் மாதம் போக போக நான் பயந்துட்டு என்னடா வந்து ஆகஸ்ட் மாதம் போகுது. ஆனால் நான் அல்லா கிட்ட வந்து உரிமையாக கேட்டேன், அல்லா எனக்கு கொடுத்தே ஆகணும், என்னால் வேதனை தாங்க முடியல, என்னால் வீட்டையும் இருக்க முடியல வெளியே இருக்க முடியல, உன்னை நம்பி தான் நான் வந்திருக்கேன், நீ தான் வழிகாட்டணும் அப்படி சொல்லி நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி ஆகஸ்ட் 28 அப்போ தான் எனக்கு வேலை கிடச்சிதான். நான் அல்ஹம்துலில்லாஹ் அது எனக்கு சிறப்பான வேலை கொடுத்தான். எனக்கு குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ ஒர்க் பண்ணுறது ஒரு குழந்தைங்க ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறேன். அது மாதிரி இஸ்லாத்துக்கு வந்ததுக்கப்புறமா எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அல்லாஹ் கொடுத்த அந்த சந்தோஷம் வந்து அதுக்கு ஈடே இல்லை. அந்த குரான் அல்லாஹ் வந்து சொல்லுவோம், அந்த பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் அல்லாஹ் கிட்ட உதவி கேட்டால் அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான்ட்டு. இது மாதிரி எனக்கு அல்லாஹ் வந்து சிறப்பாக தான் கொடுத்துருக்கான்னு தவிர எப்பவுமே கஷ்டப்படுத்ததே இல்லை. நான் நிறைய நினச்சி பார்ப்பேன், பாரு நம்ம வந்து முஸ்லீமாக மாறி இருக்கோம், எவ்வளோ பேர் நம்ம ரோட்டில் 1000 பேரை பார்க்குறோம் போகிறோம், அவங்களாம் கிடைக்காத மாறுங்க எனக்கு அல்லா எனக்கு கொடுத்துருக்கானா அல்லாவோட பார்வையை நான் பட்டிருக்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய நான் அழுதுருக்கேன், நிறைய சந்தோஷப்பட்டிருக்கேன். எனக்கு நிறைய புரியாது. எனக்கு என்னோட சின்ன வயசுல நிறைய விஷயம் யோசிக்கும் போது இப்பவே சந்தோஷமா இருக்கும். நான் சின்ன வயசுல எனக்கு அல்லா வந்து மார்க்கத்தை கொடுத்துட்டானோ, நான் ஏதாவது சின்ன வயசு தப்பு பண்ணும் போது நான் யோசிப்பேன், ஐயோ கடவுள் பார்த்துட்டு தானே இருக்க, நம்ம தப்பு பண்ணலாமா அப்படின்ட்டு. இப்படி ஒரு நல்ல ஒரு மார்க்கத்தை கொடுத்து அல்லாக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது ஈடாகுமான்னு தெரியல. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா, இப்போ நான் முஸ்லீமாக மாறி 4 years ஆயிடுச்சு. எனக்கு கூட எவ்வளோ பேர் பழகிருக்காங்க, என்னோட சொந்தக்காரு, என் கூட பழகிறவங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் நான் அவங்க கூட சிரித்து பேசும்போதெல்லாம் ஒரு விஷயத்தை யோசிப்பேன், இன்றைக்கி நம்ம சிரித்து பேசிட்டே இருக்கோம், ஆனால் வந்து நாளைக்கு மறுமையில் என்னை கேள்வி கேட்பாங்களே, என்ன வேல்விழி கூடயே இருந்தியே எனக்கு இஸ்லாத்தை பற்றி சொன்னியா அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு என்னமோ என்னோட கூச்ச சுபாத்தினால எனக்கு யாருக்கிட்டுமே அந்த இஸ்லாத்தை போய் சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்க என்ன தப்பாக நினச்சிப்பாங்களோ, இஸ்லாம் தப்பாக நினச்சிப்பாங்களோ சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருக்குது. எனக்கு ஒரு ஆசை,
என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, இந்த எல்லாருக்குமே வந்து இஸ்லாத்துடைய அந்த ஒரு பேசிக்காக தெரியணும், அவங்களுக்கு இஸ்லாமா என்னன்னு தெரியணும். ஏன்னா என்னால் வந்து இஸ்லாத்தை பற்றி எனக்கு பேசிக் நாலேஜே கிடையாது. அப்போலாம் எனக்கு முஸ்லீம்ஸை பார்த்தாலே ஒரு பயம் வந்துடும். பஸ்ஸெல்லாம் முஸ்லீம் வந்து அப்படி நடுங்குவேன் பயங்கரமாக. ஐயோ இன்னைக்கு பாம் பிளாஸ்ட் ஆக போகுது, நம்ம வெடிஞ்சு செத்து போயிடுவோம். இப்படி தான் நான் பஸ்ஸில் போனேன். ஒரு ஸ்டாக்கே நான் அப்படி பயப்படுவேன். இன்னைக்கு வந்து எனக்கு அது போல அதுக்குள்ள தாடி வச்சு ஃபுல்லா போட்டு ஒருத்தவங்க வந்தா அவங்க கண்ணியமா தெரியுறாங்க எனக்கு. அது மாதிரி இஸ்லாத்துக்கு வந்து என்னுடைய சொந்த பந்தங்க எல்லாருக்குமே இஸ்லாத்தை சொல்லணும், அவங்களுக்கு இந்த இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த இடத்த கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. فارتقي في الخير وارقى أفقا إنها العلياء تبغي مسلما أنت عنوان لأمجاد الأولى فاهجر الأوحال واصعد في السماء فاهجر الأوحال واصعد في السماء فارتقي في الخير وارقى